பழைய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஈரான் தாக்குதலால் பேரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக கத்தார் அரசு கூறியது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க படைகளுக்கு இடையே 2 வாரத்துக்கு மேலான போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ஆரம்பத்தில் ராணுவ இலக்குகள் மட்டுமே தாக்கப்பட்ட நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இச்சூழலில் உலகின் மிகப்பெரிய எரிவாயு இருப்பு கொண்ட ஈரானின் தெற்கு ஃபாஸ் எரிவாயு வயல்கள் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்காத நிலையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிவாயு வயல்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தது. இந்த சூழலில் கத்தார் எல்லைக்கு அருகே உள்ள கத்தாரின் மிக முக்கியமான எரிசக்தி மையமான ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக கத்தார் குற்றம் சாட்டியது. ராஸ் லஃபான் பகுதி உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையமாக விளங்குகிறது. இங்கிருந்தே இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் சுமார் 40 விழுக்காடு முதல் 45 விழுக்காடு வரை கத்தாரிடமிருந்தே இறக்குமதி செய்கிறது. இதனால் இந்தியாவுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் அச்சம் எழுந்திருக்கிறது. ராஸ் லஃபான் மீதான இந்த தாக்குதலால் சர்வதேச சந்தையில் LNG விலை ஒரே நாளில் 12 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் இஸ்ரேல் போரில் கத்தார் நடுநிலை வகித்த போதிலும் ஈரான் தொடர்ந்து எங்களை இலக்கு வைப்பது பிராந்திய பாதுகாப்பை சீர்குலைக்கும் செயல் என்று குற்றம் சாட்டியது. மேலும் கத்தார் எனர்ஜி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் தாக்குதலால் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் இந்த சேதங்களை சரிசெய்ய 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும், இதனால் கத்தாரின் எரிவாயு உற்பத்தி திறன் 17 விழுக்காடு வரை குறையும் என்றும் கூறியுள்ளது.